மணிமேகலை எமோஷனலா சில விஷயங்கள்ல அவங்க ஸ்டோரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. மணிமேகலைக்கு ஆங்கரிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் போல. ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயம் வந்து ஆங்கரிங். அதை தாண்டி வந்து நமக்கு கிடைக்கலனா அதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்றதுக்கு முக்கியமான காரணம் விஜய் டிவி தொடர்ந்து ஆங்கர் பற்றிய ப்ரோமோ போடுறது. குக்கு வித் கோமாளிக்கு புதுசா ஒரு ஆங்கர் வர போறாங்க, உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, மீம்ஸ் போடுறது. தெரியாதவங்க மீம்ஸ் போட்டா பரவாயில்ல, தெரிஞ்சவங்களே சில பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோரி போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. குரேசி, மாகாப்பா, அதுக்கப்புறம் வனிதா அவர்கள்லாம் எங்கன்னா நிகழ்ச்சிக்கு போனாக்கா அவங்க வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதும் பார்க்க முடியுது. சில இடத்துல வந்து மணிமேகலையை ட்ரோல் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் சார், இப்போ அதான் ட்ரெண்டிங்கா இருக்கு சார். நான் வாக் அவுட் பண்ணிட்டேன். இப்படி தொடர்ந்து மணிமேகலைக்கு எதிராக ட்ரோல் பண்றது, அதுக்கப்புறமா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ மணிமேகலை சில விஷயங்களை 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் இப்போ ஸ்டோரியா போட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கு. அந்த ஸ்டோரியில 12 வருஷம் ஆங்கர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமேசிங்கான ஜெர்னி தான். 2000 லைவ் ஷோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அதோட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, 120க்கும் மேல செலிபிரிட்டியை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. வந்து அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். 250க்கு மேல ரெக்கார்ட் ஷோ பண்ணியிருக்காங்க. 100க்கு மேல ரியாலிட்டி செலிபிரிட்டி ஷோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இவங்க இந்த உச்சத்தில் இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பேர் இவங்களை ஃபாலோ பண்றது நம்ம பார்க்க முடியுது. இவங்களுக்கு இதெல்லாம் சும்மாலாம் கிடைக்கல. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சு. இவ்வளோ ஷோலாம் பண்ணியிருந்த பார்க்கும்போது இவங்க எவ்வளோ ஆங்கரிங் பதிவை விரும்பி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனாலும் அதை விட மன்னிப்புலாம் கேட்க முடியாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு அந்த விரும்பி ஆங்கரிங் பதிவு எனக்கு வேணாம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் ஒரு பெரிய கட்ஸ் தான்.